இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2ஆம் நாளின் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி நாம் முதல் நாளிலே சிந்தித்தோம். நம்மை உப்பாக தேவன் பயன்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலே தேவன் நம்மை எவ்வாறாக இந்த புதிய ஆண்டிலே பயன்படுத்த விரும்புகின்றார் தெரியுமா? ஒளியாக அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்திற்கு உப்பாக மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் வைத்திருக்கின்றார். பாருங்க, நான் வசனத்தை அப்படி வாசிக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்குள்ள என்ன ஒளி கொடுக்குறதுக்கு நான் என்ன மின் சாதனமா, அல்லது என்னோட ஒயர் கனெக்ஷன் என்கிட்ட இருக்குதா? என்ன வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் நிறைய வெளியில் அப்படியே சிந்தித்து கொண்டே இருந்தேன். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக மாற்ற விரும்புகின்றார். ஒருவேளை நம்மிடத்தில் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கலாம். ஜெபம் என்ற கனெக்ஷன், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, அதுதான் ஒரு பாலமாக, அது ஒரு வயர் கனெக்ஷனாக நம்முள்ளே என்ன செய்து இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம நினைக்கிறோம், என்ன நான் ஒளிர்வதற்கு, ஒளி கொடுப்பதற்கு நான் மின் சாதனமா? ஆமாம், உண்மையிலே நம்ம ஒரு மின் சாதனமாகத்தான் நாம் என்ன செய்துட்டு இருக்கோம், பயன்பட்டு கொண்டு இருக்கிறோம். நான் ஒளிர் விடும் ஒரு சாதனமாகத்தான் நம்ம இந்த உலகத்திற்கே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அப்படி நாம் ஒரு ஒளி விடக்கூடிய ஒரு சாதனமாக நாம் பயன்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது எப்போது நாம் அப்படி பயன்பட முடியும் என்று சொல்லி யோசித்தோம் என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்கிறது. அப்போ கிறிஸ்து நம்ம என்ன செய்வாராம்? பிரகாசிப்பிப்பார். எப்போ பிரகாசிப்பிப்பார்? நம்ம தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தவங்களுக்கு நம்ம என்ன முன்னாடி நின்று என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாது, அவங்கள என்ன பண்ணினாலும் அவங்களுக்கும் தெரியாது, ஒரு உணர்ச்சியற்ற ஒரு நிலையில் இருப்பாங்க. அதை போல நம்முடைய வாழ்க்கையும் மரித்தவர்களைப் போல இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஒளி விடவே முடியாது. ஒரு பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறவே முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ எழுந்திருச்சாதான் தேவன் உன்னை என்ன செய்ய முடியும்? பிரகாசிப்பிக்க முடியும். அப்பதான் இந்த உலகத்துக்கும் நாம வெளிச்சம் கொடுக்கிறவங்களாக, ஒளி கொடுக்கிறவங்களாக நம்மை தேவன் மாற்ற முடியும். எப்படி அப்படி மாற்ற முடியும் யோசிக்கிறோம்ல. பாருங்க, நம்ம யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், சீனாய் மலையிலே தேவன் மோசேயை அழைக்கின்றார். அந்த மோசே சீனாய் மலையின் உச்சிக்கு சென்றபோது தேவனோடு அவன் பேசுகின்றான். கற்பலைகளெல்லாம் எழுதி வாங்கி கொண்டு வருகின்றான். கீழே வரும்பொழுது பாருங்க, அவனுடைய முகம் அப்படி பிரகாசம் உள்ளதா இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் சொல்றாங்க, மோசேனுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியல, எங்களுடைய கண்கள்லாம் கூசுது அப்படின்னு சொன்னோடனே முகத்தை என்ன செய்ய முக்காடிட்டு கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்ல. அப்ப ஒரு மனிதன் தேவனோடு உறவாடும் பொழுது அவனுடைய முகம் எப்படி பிரகாசிக்கிறது என்று சொன்னால், அந்த தேவாதி தேவனுடைய முக பிரகாசம் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நான் ஒரு நாள் உட்கார்ந்து சிந்தித்து கொண்டிருந்தேன். சூரியனை கூட, ஆண்டவர் படைச்ச அந்த சூரியனை கூட நம்முடைய வெறும் கண்களால் நாம் காண முடியாது. இதை விட எத்தனையோ மடங்குகள் ஒளி நிறைந்தவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஒளி நிறைந்த அந்த தேவாதி தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவாய் ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? அப்படி மோசேயுடைய முகம் பிரகாசிப்பிக்கப்பட்டது யார்? தேவன் மூலமாக. அதே போலவே தான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் ஆண்டவரோடு உள்ள உறவு அறுபடாமல் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் எழும்பி ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது தேவன் நம்மை மெய்யாகவே நம்மை பிரகாசிப்பிக்கின்றார். இன்னும் கூட ஒரு உயிரில்லாத ஒரு கோள் தான் நிலவு, மூன் இல்லையா? அது பாருங்க, பகல சூரியனிடத்திலிருந்து எல்லா ஒளியையும் அப்படியே வாங்கி கொண்டு இரவு வேளையில் அந்த ஒளியை அப்படியே அந்த ஒளியை பிரதிபலிக்கிறது. நான் படிச்சிருக்கிறோம், சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம படிக்கிறோம் இல்லை, நிலவுக்கு ஒளி கிடையாது, அது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி தான் அது என்ன செய்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி. அதே போல தான் நம்முடைய வாழ்வு. ஒரு உயிரற்ற ஒரு கோளே பாருங்க, சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி நைட்டில் அப்படியே ஒளி விடும்போது நம்முடைய வாழ்க்கை, உயிருள்ள நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒளி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவார். அப்படி ஒரு நிலவு பிரகாசிக்கும் பொழுது நாம் ஏன் பிரகாசிக்க முடியாது இல்லையா? அதைத்தான் சங்கீதம் இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதம் 4:6 உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். ஆண்டவரிடத்தில் முகத்தின் ஒளியை ஆண்டவரே நீ எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணும் பொழுது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகின்றார். பாருங்க, இந்த ஒளி
நமக்கு எங்கே தேவை, அல்ல இந்த வெளிச்சம் நமக்கு எங்கே தேவை? இருளுள்ள இடங்களுக்கு தான் இந்த வெளிச்சம் தேவை. இன்றைக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்கின்ற ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உண்டல்லவா? அந்த ஜனங்கள், இருளிலே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நம்மை தேவன் ஒளியாக வெளிச்சமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மலைகளில் அல்ல, குகைகளில் அல்ல, காடுகளில் அல்ல, இந்த நம்ம பட்டணங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் பாவம் என்ற இருளிலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த பாவ இருளை அகற்றுவதற்காகத்தான் தேவன் சொல்கிறார், நான் உன்னை பிரகாசிப்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய ஆண்டிலே தேவன் உன்னை ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். பாவ இருளிலே மூழ்கி தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு ஒளியாக தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகின்றார். எப்போது நாம் அவரிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் இல்லையா? இன்னும் கூட பாருங்கன்னா, பழைய காலங்களில் அதாவது எலக்ட்ரிசிட்டி அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால காலங்களிலே குடிசை வீடுகளிலே பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ஹரிக்கன் லேம்ப் அதை தான் என்ன செய்வாங்க, பொருத்தி வச்சு அந்த வீட்டின் கூரையில் மைய பகுதியில் ஒரு அப்படியே ஒரு ஹூக் உள்ள ஒரு இரும்பு கம்பியை தொங்க விட்டு அதில் தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கிறேன் நான். அப்போ அந்த வெளிச்சத்தில் தான் எல்லாம் பிள்ளைங்க படிக்கிறது, பிள்ளைங்க சாப்பிட்றது எல்லாமே அந்த ஒரு வெளிச்சத்தில் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், தேவன் நமக்கு எவ்வளவு நல்ல வசதியை கொடுத்துருக்குறல்ல. நல்லா கரண்ட் சப்ளை நல்லா இருக்குது. சப்போஸ் கரண்ட் போனால் கூட இன்வெர்டர் வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட கரண்ட் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியல, அந்த ஒளி சாதனங்கள் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியவில்லை. அப்போ தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அதைவிட மேலாக ஒரு ஒளிவிடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒளி கருவியாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வெளிச்சமாக மாற்ற விரும்புகின்றார். அருமையானவர்களே, இன்னும் கூட பார்த்தோன்னா 5 அறிவுள்ள ஒரு சிறிய பறவை தன்னுடைய வீடுகளை களிமண்ணால் கட்டி அதில் கொண்டு சின்ன சின்ன மின்மினி பூச்சிகளை அதில் அப்படியே ஒட்ட வச்சிருமா. ஏன்? தனக்கு முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகளுக்கு தன்னுடைய வீடு இருட்டாக இல்லாதபடிக்கு அந்த மின்மினி பூச்சிகளுடைய வெளிச்சத்தில் அந்த குஞ்சுகள் இருக்குமா. அப்போ ஒரு 5 அறிவுள்ள அந்த ஒரு சிறு பறவையே இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குஞ்சுகளுக்காக இப்படியெல்லாம் செய்யும் பொழுது தேவன் பாவ இருளிலே மூழ்கி கிடக்கின்ற நம்மை அவர் எப்படி பிரகாசிப்பிக்க விரும்புகின்றார். அவருடைய முகத்தின் ஒளியை நம்மீது பிரகாசிப்பிக்க செய்து நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு ஒளி நிறைந்த வாழ்வாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அதைத்தான் நாம் ஏசாயா 60:1 வாசிக்கின்றோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி. ஆம், நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2021ஆம் ஆண்டிலே, இந்த ஜனவரி 1 மாதத்திலே தேவன் உன்னை எழும்பி பிரகாசிக்க சொல்லுகின்றார். உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, தேவாதி தேவனுடைய ஒளி உன்னிடத்தில் வந்தது, நீ எழும்பி பிரகாசி. தூங்கின நாட்கள் போதும், மரித்தோரை போல தூங்கிய நாட்கள் போதும், இனி அந்த இடத்திலிருந்து நீ எழும்பு, தேவன் உன்னை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலே என்னை பிரகாசிப்பிக்க செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் கெஞ்சும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நம்முடைய வாழ்வை ஒளி நிறைந்த வாழ்வையாக மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கிற அன்புள்ள சுவாமி, இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த புதிய மாதத்தை காணும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களை உலகத்திற்கு உப்பாக எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர். இந்த 2வது நாளிலே நீர் எங்களை உலகத்திற்கு ஒளியாக பயன்படுத்த விரும்புகிறீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் தியானித்தோமையா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாவம் என்கிற இருள் எங்களை மூடிக்கொண்டிருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் இருளை விளக்குகிற என் தகப்பன் ஆண்டவரே, எங்களை உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணி சாமி, எல்லா இருளையும் அகற்றி ஆண்டவரே எங்களை உமக்காக ஒளி விடுகிற ஒரு கருவியாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் பாவ இருளிலும் ஆண்டவரே உம்மை அறியாத மக்களுக்கு ஆண்டவரே எங்களை ஒளி விளக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நீர் விரும்புகிறீரப்பா. அப்படியே எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை